ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எப்போதும் பார்த்தீங்கன்னா இட்லி தோசைலாம் வந்து அரிசி மாவு வச்சு செஞ்சுட்ருக்கோம். இப்போ புதுசாக வந்து நான் ஒன்று ட்ரை பண்ணியிருக்கேன். பசங்களுக்கு ஹெல்த்தியானது. ஏன்னா இதெல்லாம் இப்படி மாவாக நம்ம வந்து களிலாம் செஞ்சு கொடுத்தா பசங்க சாப்பிட மாட்டாங்க. பசங்களுக்கு பிடிச்சதுன்னா தோசை தான். இதை வந்து எப்படி செஞ்சேன்னு பார்த்தீங்கன்னாக்கா, நான் வந்து கேழ்வரகு வந்து 1 கிளாஸ் எடுத்துட்டேன். 1 கிளாஸ், அதுக்கப்புறம் கம்பு ஒரு 1/2 கிளாஸ், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதே கிளாஸில் 1/4 கிளாஸ் உளுந்து போட்டிருக்கேன். 1/4 கிளாஸுக்கும் கம்மியாகவே கொஞ்சம் உளுந்து போட்டிருக்கேன். அது எல்லாமே சேர்த்து நல்லா 8 மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. ஊற வச்சுட்டு அதை வந்து மிக்சியில் போட்டு அரைச்சாச்சு. அரைச்சி நான் மாவு வந்து நல்லா கரைச்சி வச்சுட்டேன் நைட்டே. இப்போ பார்த்தீங்கன்னா காலையில் பார்த்தீங்கன்னா நல்லா மாவு நல்லா பொங்கி வந்துடுச்சு. உப்புலாம் சேர்க்காதீங்க. உப்புலாம் போட்டால் இன்னும் புளிப்பாயிடும். நம்ம வந்து எதையுமே புளிப்பாக சாப்பிடக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. அதனால் வந்து புளிப்பு வேணாம். மாவு பொங்கிட்டால் மட்டும் போதும். இப்போ நல்லா இவ்வளோ பொங்கி சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். இதுக்கப்புறம் காலையில் வந்து நல்லா உப்பு போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம தோசை ஊற்றிக்கலாம். பசங்களுக்கு பார்த்தீங்கன்னா தோசை தானே ரொம்ப பிடிக்கும். அதனால் வந்து தோசையை ஊற்றி கொடுத்துலாம். இட்லியும் நல்லா வருங்க. இட்லி வந்து நான் ஊற்றல. பசங்களுக்கு தோசை தான் வேணுன்றதுனால தோசையை ஊற்றி கொடுத்துட்டேன். தோசை பார்த்திங்கன்னா நம்ம ரொம்பலாம் ஐயோ வருமா வராதான்னு யோசிக்க வேண்டாம். நல்லா சூப்பராகவே வருதுங்க. தோசை எப்படி ஊற்றினாலுமே நல்லா சூப்பராக வருது. கொஞ்சம் வந்து நல்லா கிறிஸ்பியாக ஊற்றினா நல்லா டேஸ்ட்டு சூப்பராக இருக்குது. பசங்களுக்கு எதுவும் டிஃப்ரெண்ட்டு கண்டுபிடிக்க மாட்டாங்க. அவங்க பாட்டு சாப்பிட்ருவாங்க. தோசை சூப்பராக இருக்குது பாருங்கள் நீங்களே. நல்லா நமக்கு எடுக்கிறதுக்கு திருப்புறதுக்கெலாம் சூப்பராகவே வந்திருக்கு தோசை. டேஸ்ட்டும் நல்லா இருக்குங்க. இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக பசங்க சாப்பிடுவாங்க. இதுக்கு பார்த்தீங்கன்னா நான் வந்து வேர்க்கடலை சட்னி தாங்க அரைச்சிருக்கேன். வேர்க்கடலை சட்னிக்கும் இப்போ களிலாம் செஞ்சாக்க வேர்க்கடலை சட்னி தானேங்க செய்வாங்க. அந்த மாதிரி இந்த ராகி தோசைக்கும் வந்து பார்த்திங்கன்னா நல்லா இருக்குது. வேர்க்கடலை சட்னி காம்பினேஷன் சூப்பராக இருக்குது. நான் டேஸ்ட்டு பார்த்தாச்சு, செம்ம டேஸ்ட்டு. கண்டிப்பாக நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி உங்கள் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க. நீங்களும் சாப்பிடுங்க. காலையில் எப்போதுமே அரிசியை வச்சு சாப்பிடக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. ஜாஸ்தி இட்லி மாவு அரிசியிலே வந்து செய்கிற பார்த்தீங்களா, அது வந்து புளிப்பு தன்மை வந்து நம்ம வயிற்றுக்குள்ளே போனாக்கா புளிச்சிருச்சுன்னா அல்சர் வரும்னு சொல்கிறாங்க. நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும்.